அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொன்னார், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு நடக்குது, 2 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு கிளை வரையும் விடமாட்டுறாங்க, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அதே தாவேக ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு 100% உறுதி செய்யப்படும் அப்படின்லாம் பேசிட்டு ஆட்சிக்கு வந்தார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான் நடந்துகிட்ருக்கு. அதை விட ஜாஸ்தியாக நடந்துகிட்ருக்கு. கொலை கொள்ளை கற்பழிப்பு மெயினாக பெண்களுக்கு பாதுகாப்புள்ள சூழல் தான் உருவாகிட்டு இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னா இவர் ஆட்சியில் அதெல்லாம் பண்ணுறது யாருன்னா தாவேகக்காரனாக வந்துருக்கிறான். இப்போ விஜய் மோகன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரு. இவர் யாருன்னா தாவே கட்சியில் மாவட்ட செயலாளர், ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர். அவர் மேலே இந்த பெண் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சாட்டை சேனலில் இன்டர்வியூ இருக்குது, அதை பாருங்கள். எப்படி அவர் கொடுமைப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். அதாவது இது இவர் விஜய் கட்சியில் மாவட்ட செயலாளர் இருக்காரா எலெக்ஷனுக்கு முன்னாடி. இது போன வருஷம் ஜூலை மாதமே பார்த்திங்கன்னா அந்த பழக்கம் ஏற்பட்டிருக்குது. அப்போ இந்த பெண் இன்ஸ்டாகிராம் மூலியமாக, ஏன்னா இந்த கட்சி ஒரு இன்ஸ்டாகிராம் வச்சு தானே, இந்த பெண் இன்ஸ்டாகிராமில் இருப்பாங்க போல் இருக்குது. இந்த விஜய் மோகனுக்கு பார்த்திங்கன்னா கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி என்னை உங்கள் கட்சியில் ஒரு உறுப்பினராக சேர்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பழக்கமாக இருக்குது. உடனே இவர் அதெல்லாம் சேர்த்துக்கலாமா வச்சுக்கலாமா அப்படின்ட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பதவி தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இதாக இருக்குது. உடனே பதவி வேணால் என்ன பண்ணணும் அப்படின்னோடனே ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் அப்போது நீ மார்பை காட்டு, இதை காட்டு, அதை காட்டு, இதான் வேலை. இதான் அந்த பாலியல் சீண்டல்கள் என்னென்னா பதவி வேணுமா, எல்லாம் இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லி அந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா இவங்க என்ன தான் வேலைக்கு போனால் கூட இவங்க வேலைக்கு வர போகிறாங்களாம். ஆனால் இருந்தால் கூட இவங்களுக்கு ஒரு பழக்கம் அந்த மாதிரி ஏற்பட்டிருக்குது. ஏன்னா இவர் நம்மளுக்கு ஒரு பதவி கொடுக்குறேங்கிட்டாரே, பதவி கொடுப்பார் அப்படிங்க. ஏன்னா அந்த பேஸ் என்ன பதவி, ஏன்னா அப்படி தானே பேசிக்க நினைப்பாங்க. நம்மளுக்கு ஒரு பதவி கிடச்சிருச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்போது அந்த பெண் இது பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு தடவை சென்னைக்கு இவர் போகிறாரு. அப்போது பீரியட் ஆகுது அப்படிங்கிற நேரத்தில் கூட இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பெண்ணை துன்புறுத்தி இது காட்டு, அதை காட்டு, அவுத்து காட்டு, அப்படி இப்படின்லாம் பல விஷயங்களை பண்ணியிருக்காரு. அந்த பெண் இன்றைக்கி ஆதாரத்தோடு அதை சாட்டை சேனலில் போட்டு உடச்சிட்டாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய மகள் ஒரு 14 வயசுக்குள்ளதா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண்ணோட மகள் வச்சோம் இது பண்ணோடனே உடனே என்ன பண்ணுறது, அந்த பெண்ணை ஆபாசமாக சித்தரித்து பேசியிருக்கார். அப்போ இந்த பெண் அப்போ தான் சுதாரிக்கிறாங்க. நம்மளுக்கு பதவி வேணாம், ஒன்று வேணாம். இவ்வளோ நாள் என்னென்னா பதவி கிடைக்கும் அப்படிங்கிறனால இந்த விஜய் மோகனுடைய ஆசைக்கெல்லாம் இவங்களும் இணங்கி போயிருக்காங்க. ஏன்னா ஒரு பெண் என்ன பண்ணும், பதவி கிடைக்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம இப்படியாவது முன்னேறிடலாமேன்னு. ஏன்னா இப்போ தான் செந்தில்நாதன், இதுக்கு முன்னாடி நாமக்கல் செந்தில்நாதன் இதே மாதிரி தான் பதவி வேணும்னு சொல்லி ஒரு முஸ்லீம் பெண் வீட்டுக்குள்ளே ஒரு 2 மணிக்கு நுழைஞ்சு ஒரு வேலையை பார்த்து விட்டார் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி தான் இவர் என்னென்னா பதவி பதவி பதவின்னொடனே சரி பதவி கிடைக்குதுன்னு இந்த பொண்ணு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்புறம் பெண்ணை ஒரு கட்டத்தில் தொட்ட உடனே இந்த பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சரி இவர்கிட்ட செட் ஆகாது போல், இவர் இந்த மாதிரி நம்ம பெண்ணெல்லாம் குறி வைக்கிறாரு, நம்மளுக்கு ஒரு தொடர்பு இருக்குது, நம்மளுக்கு பதவி தரேன்னாரு அப்படிங்கிற மாதிரி பழக்கம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. அப்போ இந்த பெண் என்னென்னா இந்த மாதிரி சொன்னோன்னா இந்த பெண் இல்லை எனக்கு உன் தொடர்புலாம் வேணாம், நான் கட் பண்ணிக்க, எனக்கு பதவி வேணாம், ஒன்று வேணாம், நீ என்னை ஏமாத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லி கட் பண்ணியிருக்கேன். ஆனால் திருப்பி என்னென்னா இவர் டார்ச்சர் பண்ணுறாரு. உடனே அங்கே ராணிப்பேட்டை எம்எல்ஏ இருக்கக்கூடிய தாரிகா அவர்கள்ட்டையும் போய் இந்த பஞ்சாயத்தை இவங்க வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இவர் என்னை தொல்லை பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னோடனே இந்த தெரியாது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 14 நாள் தான் பேசினா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டைக்கு போயிருக்கு. அங்கே அவங்க ஆதாரத்தான் தாரிகா அவர்கள்ட்ட காமிச்சோன்னே அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. ஆட்களை விட்டெல்லாம் மிரட்டுறது, நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படின்ட்டு, நீ என்ன இதை நேராக இது பண்ண, வீடியோ காலில் தானே இது பண்ண, அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிரட்டுறது. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 பேரெல்லாம் சொல்லி இவங்க கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள் அந்த மாடர்ஸை என்ன பண்ணுறாருன்னா இந்த பெண்ணை ஒரு போகத்துக்காக யூஸ் பண்ணுறாரு. அவருடைய சொந்த போகத்துக்காக காமத்துக்காக, காம இச்சைக்காக ஒரு தாவக கட்சி பெண்ணை யூஸ் பண்ணுறாரு. அந்த பெண்ணுக்கு பதவியும் கொடுக்கல, என்னென்னா பதவி தரேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த பெண் அதை புரிஞ்சுக்கிட்டு இல்லை இவர் ஒரு தப்பான மனுஷராக இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு விலகினோடனே, மகள் வரை வந்தோடனே வேண்டான்னு விலகினோடனே அடுத்து மிரட்டுறது. எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு கட்சி அந்த தாவேகா மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாவட்ட செயலாளரே இதை பண்ணியிருக்காரு, விஜய் மோகனே இப்படி பண்ணியிருக்காரு, அந்த பெண்ணை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்கிறாங்க. அது மட்டுமா, ஒரு பெண் மட்டுமானா அந்த பெண் இன்னொரு பெண்ணுக்கு ஃபோன் போடுறாங்க. அங்கேயும் அதே மாதிரி தான் பதவி வேணும், கட்சியில் சேரணும் அப்படின்னோடனே அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வேலை, எனக்கு என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த விஜய் கட்சியை சேர்ந்த அந்த விஜய் மோகன், அந்த என்ன விஜய் மோகன் நான் யாரும் தெரியுமா, நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு பெண்ணை பார்த்திங்கன்னா வாழ்க்கையை சீரழிச்சிருக்காரு அப்படிங்கிறத இப்போ அந்த பெண் சொல்கிறாங்க. அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, விஜய் அவர்கள் பாலியல் குற்றம் நடக்காது, அது தமிழ்நாடு பெண்கள் தமிழ்நாட்டில் பாலியல் தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு சொன்னார். ஆனால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இவர் கட்சிக்காரங்க தான் அதை பண்ணுறாங்க. இந்த வேம்புலின்னு ஒருத்தன் அப்படி தான்,
அங்கே அம்பத்தூர்னு நினைக்கிறேன், அங்கே வந்து ஒரு ஜிம் ட்ரெயினர் இருக்காங்க, அவங்களுக்கு போய் பாலியல் சீண்டல் வந்து கொடுக்குறான். அதே மாதிரி தான் சேலம் நெய்க்காரப்பட்டியில் ஒரு 50க்கும் மேற்பட்ட பெண்கள் 8000 வீடியோ கிட்ட வந்து வச்சுருக்கேன், அதுவும் தாவேக்காரன் தான். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் வந்து பாலியல் தொல்லை வந்து நடந்துகிட்ருக்கு. அப்போது தொடர்ந்து தாவேக்கா ஆட்சியில் என்ன நடக்குதுன்னா, தாவேக்கா காரங்களே வேறு கட்சிக்காரங்க பண்ணுறதெல்லாம் ரெண்டாவது, தாவேக்கா கட்சிக்காரங்களே பண்ணுறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கிறதான் தெரில. இந்த விஜய் மோகன் விவகாரமும் இவங்க போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. விஜய் மோகனை கைதும் பண்ணல, அவருக்கு அதுக்கு என்ன அதுக்கு கட்சி விட்டு நீக்கல, ஒன்றும் பண்ணல, அப்படியே இருக்குது. இதில் தாரிகா அவர்களுக்கும் தெரியுமா, எம்எல்ஏ தாரிகா அவர்களுக்கும் தெரியுமா, அவங்களும் இப்போ தலைமை கொண்டு போகிறேன் அப்படின்னாங்க. அதான் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறதான் இப்போ செய்தியாக இருக்குது. இந்த பொண்ணு இப்போ வெளியே வந்துட்டாங்க. இப்போ சாட்டை மாதிரி ஒரு வேறு எங்கே போய் நீதி கிடைக்கும்? இந்த மாதிரி தாவேக்காரன் ஒருத்தர் வந்து இவ்வளோ தூரம் ஒரு பெண்ணை வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி போகிறாருன்னா நீதி எங்கே கிடைக்கும்? நீதி எங்கேயுமே கிடைக்காது. அவங்க ஆல்ரெடி ஒரு சில நியூஸ் சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க, அது வந்து சரியாக போய் ரீச் ஆகலை. அப்போ என்ன பண்ணணுன்னா சாட்டை சேனலில் இன்டர்வியூ கொடுப்போன்னு சொல்லி இப்போ அந்த பெண் வந்து சாட்டை சேனலில் இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. சாட்டையே வந்து ஷாக்காயிட்டாப்புல, என்னது 14 வயசு பிள்ளைக்குமா இப்படியா, இன்னும் வேறு பெண்களுக்குமா இப்படியா அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்னென்னா இந்த பெண்ணை வந்து உடல் ரீதியாக வந்து பதவி தரேன்னு சொல்லி அந்த விஜய் மோகன் வந்து யூஸ் பண்ணிக்கிறாப்புல, ஒரு பக்கம் யூஸ் பண்ணிக்கிறாப்புல பதவி தர்றேன் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் என்னென்னா அதை இவங்க வெளியே சொல்கிறாங்கன்னா மிரட்டுறது. அப்போது எந்த மாதிரியான ஆட்களை வந்து இப்போ இது பண்ணுறதுன்னா, கணவர் இல்லாத ஆட்கள், அந்த பிரச்சனை பண்ணாத ஆட்கள், அந்த மாதிரி ஆட்களாக வந்து இது பண்ணி இந்த மாதிரி விஜய் மோகன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அந்த பெண் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ஆட்கள் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறவங்க ஒரு நல்ல அவன் வந்து சமூகத்தில் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவன் தான். அவன் எந்த கட்சியில் மாவட்ட செயலாளரில் எந்த பொறுப்பில் இருந்தாலும் உடனே அந்த பொறுப்பெல்லாம் தூக்கி விட்டு அவரை வந்து சிறையில் உண்மை அப்படின்னா சிறையில் பிடிச்சி போடணும். ஏன்னா இன்னும் விசாரிக்கணும். அந்த பெண் சொல்கிறாங்கல்ல, அவர் பக்கம் இருக்க நாயை தான் கேட்கணும். அது உண்மை தான் அப்படின்னா கண்டிப்பாக தூக்கி வந்து சிறையில் போடணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்குது. முதல்ல கட்சியை விட்டு நீக்கணும் விஜய் அவர்கள். இதே மாதிரி தான் நாமக்கல்ல செந்தில்நாதன் பதவி வேணுமா அப்படின்ட்டு அந்த முஸ்லீம் பெண் நைட் 2 மணிக்கு பார்த்தா அந்த முஸ்லீம் பெண் வீட்டுக்குள்ளே பார்த்தா முழுக்க விஜய் அவர்கள் ஃபோட்டோவாக இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியோட அதே மாதிரி நாமக்கல் மாவட்ட செயலாளர். ஏதோ பதவி வேணுமா, அப்போ வந்து இது பண்ணு அது பண்ணுன்னு 2 குழந்தை இருக்குது. இத்தனைக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காரங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப அட்டூழியம் அராஜகமாக இருக்குது. அதில் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லும்போது நம்மளுக்கு உண்மையாலுமே, அதாவது ஒரு பெண்ணை வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் மூலிமா கட்சிக்கு வந்து எனக்கு சேரணும், எனக்கு ஏதாவது நான் கட்சிக்கு செய்யணும், தாவேக்கா கட்சியில் நான் வந்து இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி வர்ற பெண்களை இவங்க தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதில் இருக்குது. இதில் மெயினாக வந்து இதை நம்ம விஜய் அவர்களை தான் இது பண்ணணும். ஏன்னா சரி விடுங்க, அதை நம்ம பேசக்கூடாது. பர்சனல் லைஃப் அப்படின்றவாங்க. பர்சனல் லைஃப் அப்படின்னாலும் பாலியல் சீண்டல்னு இன்றைக்கி இந்த பெண் வந்து வெளியே வந்துட்டாங்க. அப்போ இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நம்ம இந்த காணொலி வந்து போடுறோம். இந்த காணொலியை மெயினாக அதிகபட்ச பேருக்கு வந்து பரப்புங்க. ஒரு பெண்ணை தாவேக்காரங்க எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத, அதுவும் பதவி தர்றேன் அப்படின்னு எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது வெளியே வந்து கொண்டு போகணும். அதுக்கு தான் அந்த பதிவு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.